லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க போயிட்டு இருக்க? கோல போட்டி இருக்குல்லங்க, அதான் கோலப்பொடி வாங்க போயிட்டு இருக்கேன். சரி, வந்து வண்டியில் உட்கார். நானே உன்னை அங்கே ட்ராப் பண்ணுறேன். என்ன சொன்னீங்க? வந்து பைக்கில் உட்காருன்னு சொன்னேன். சரி. சீக்கிரம் ஏறு. சரிங்க. போலாம். நிறுத்துங்க. இதோ இங்கதான். அங்கேயா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். கலர் பொடியெல்லாம் வேணும் பாட்டி. இருக்குது, அதோ பாரு, அங்க இருக்குமா, எடுத்துக்கோ. சரி பாட்டி. என்னங்க, உங்களுக்கு ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க. கோலப்பொடியெல்லாம் நான் வாங்கிட்டு ஆட்டோல வீட்டுக்கு போயிடுவேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நீ வாங்கிட்டு வா. அம்மாடி, இந்தம்மா உன்னதான். ஆமா, எவ்வளவு ஆச்சு? 350 ரூபாய் ஆச்சுமா. இந்தாங்க. எல்லாமே வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். சரி, உட்கார். போலாமா?
இல்ல கலர் பொடியெல்லாம் ஒண்ணா ஒரே பேக்கிங்ல இருந்துச்சு. அதான் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். நீயும் வாங்கிட்டு வந்ததை அப்படியே டேபிள்ல வச்சுட்டு வந்துட்ட. தெரியாம தண்ணிக்கு எது பட்டு பொடி ஈரமாயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன்? அதுவும் காம்படிஷன் ஆரம்பிக்கிற டைம்ல உன்னால இது எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக இந்த நேரத்துல எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருக்க போறேன். சரி நீங்க தள்ளுங்க, நான் இதை இல்ல பார்த்து. பரவாயில்ல வானதி, நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கலந்து வச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அம்மா சொன்ன டைமுக்குள்ள நீ கோலம் போட்டு இந்த கோலம் போட்டியில நீ ஜெயிக்கணும். இந்த எல்லாத்தையும் நான் கொண்டு போய் வச்சிடுறேன். நீ காலையில எடுத்துக்கோ. நீ போய் தூங்கு போ. ஆர்த்தி வா வா. என்னம்மா வாடிங்க. என்னம்மா? அங்க பாரு. நீ போய் தூங்கு வானதி. போறேன். லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு போ. சரிங்க. ஏண்டி இவன் தான் இவ பொண்டாட்டியே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அவளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவ்ளோ அக்கறையா இருக்கா இவன்? மா, அந்த ஆளு வானத்தை ஜெயிக்கணுங்கிற அக்கறையில எல்லாம் இப்படி பண்ணல. நான் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக வானத்தையே இவனே கடைக்கு கூட்டிட்டு போய் எல்லா கலர் பொடியும் வாங்கி கொடுத்து என்னென்ன வேலை பாக்குறான் பாரு. தூங்கிடாத தூங்கிடாதன்னு எவ்வளவு அக்கறையா சொல்றான் பாத்தியா? கோலம் போடுறது பொம்பளைங்க விஷயம். என்னமோ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அக்கு வேற ஆணி வேற ஆராய்ச்சி பண்ணி அவளுக்கு சொல்லிட்டு இருக்கான். சொல்லட்டும் சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும். ஆனா கண்டிப்பா நீதான் ஆர்த்தி ஜெயிப்ப. நீ எதுவும் யோசிக்காத. நீ பாரு ஆர்த்தி, காலையில அவ கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள நாம முடிச்சிடணும். புரிஞ்சுதா? ஓகேமா. நீ என் கூட வா. எங்கம்மா? பாடி சொல்றேன் வா. என்ன பாத்தியாடி, அவளை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து இவ்ளோ கலர் பொடிங்களை வாங்கி வச்சிருக்கான். இரு என்ன பண்றேன் பாரு. இந்த புடி. என்னம்மா பண்ற? எப்படியும் நீதான் ஜெயிக்க போற. தூக்க பொருளுக்கு எதுக்கு இவ்ளோ கலர் பொடி? வேணாம், நீயே வச்சுக்கோ. அம்மா, நான் கோலமே போட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா நான் ஜெயிக்க போறேன்னு கான்பிடென்ட்டா கனவு கண்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. உனக்கு கோலம் போட தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நீதான் ஆர்த்தி ஜெயிப்ப. அம்மா இருக்கல்ல, அப்புறம் என்ன கவலை? எப்படிமா இதெல்லாம் நடக்கும்? ஆர்த்திமா, அம்மா சொல்றேன்ல, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு உனக்கு அப்புறம் தெரியும். சொல்றேன்ல போ. கலர் பொடியா வாங்கி வைக்கிறீங்க? கலர் பொடி? அம்மா, எங்கம்மா கூட்டிட்டு போற? ஏண்டி கத்திக்கிட்டே இருக்க? கொஞ்சம் இரு. ஐயோ, இந்த நேரத்துல யாருக்குமா போன் பண்ற? நீ கொஞ்சம் பேசாம இருடி. எவ்வளவு பேசிருக்க? 1000 ரூபாய் தரேன்னு அப்படியா? சொன்னாங்க. இந்த வீடு தான் போல. 58 ஓல்டு நம்பர். பரவாயில்ல, பெரிய வீடா தான் இருக்கு. ஹலோ, எங்க இருக்கீங்க? உங்க ஆத்து வாசல்ல தான் இருக்கோம். சரி சரி, அங்கே இருங்க, நான் வரேன். யாரு? பேசாம இருக்கணும். வா. மா, மாமி வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 மாமி, வாங்க. மா, வாங்க. மா, பெரிய வீடா இருக்கு. பெரிய வீடா இருக்குல்ல? பெரிய ஆளுங்க தான் போல. மாமி, எங்க வராம லேட் பண்ணிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை கரெக்டா வந்துட்டீங்க. எதுக்குமா வந்திருக்காங்க? ஆர்த்தி, இவங்க தான் உன்னை கோல போட்டியில ஜெயிக்க வைக்க போறாங்க. என்னம்மா வளர்ற? ஆமாடி, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் சுட்டு போட்டாலும் கோலம் போட வராதுன்னு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த ஏற்பாடு. இவங்க இருக்காங்களே, கோலம் போடுறதுல பயங்கரமான ஆளுங்க. அதனாலதான் அம்மா இவங்களெல்லாம் வர வச்சிருக்கேன். இப்ப புரியுதா உனக்கு? ஆர்த்தி, இவங்க போட போற கோலத்துல உன் அத்தை காலையில வந்து பார்த்துட்டு, ஐயோ ஆர்த்தி போட்ட கோலமா இதுன்னு கண்ணுல ஒத்திக்க போறாங்க பாரு. அம்மா,
இதெல்லாம் சரியா வருமா? எல்லாம் சரியா வரும். நீ கொஞ்சம் அமைதியா இருடி. ஆர்த்திமா சும்மா இல்ல, ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். கோலப்பொடியெல்லாம் கொடுங்க. சொல்றேன் மாமி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஆர்த்தி, நீ போய் கோலப்பொடியெல்லாம் எடுத்துட்டு வா. போ, மெதுவா எடுத்துட்டு வா. போ போ. மாமி இருங்க, கோலப்பொடியெல்லாம் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க கோலம் போடுவீங்கல்ல, கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு சத்தம் கூட வரக்கூடாது. சத்தம் கேட்டா தூங்குறவங்க முடிச்சிருவாங்க. மாமி, கோலம் நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா இதுல இன்னும் கலர்லாம் போட்டா பாக்குறதுக்கு அழகா இருக்கும்ல? கலர் போட்டலாமா? எல்லாம் சூப்பரா பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. ஆர்த்தி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு இந்த மாமிங்களை இறக்குனது எதுக்கு? உன்னை இந்த போட்டியில ஜெயிக்க வச்சு அந்த வானத்தை அந்த கார்த்திக் மூஞ்சிலையும் கரிய புசறதுக்கு தான். எங்க கோலம் போட்டாச்சு, கலர் பொடி எடுத்துட்டு வாங்க. சரி சரி சரி. ஆர்த்தி, போய் அந்த கலர் பொடி எடுத்துட்டு வா. போ. போறேம்மா. போ. என்ன மாமி, கலர் பொடியை தொட்டா கையெல்லாம் எரியுது? எனக்கும் அப்படிதான்ப்பா இருக்கு. எனக்கு மட்டும் தான் கை எரியுதுன்னு நினைச்சேன், உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? ஆமா மாமி. சரி, எரிச்சல்ல அந்த அளவுக்கு இல்ல, சீக்கிரம் கோலத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னம்மா, கலர் பொடியை தொட்டா கை எரியுமா என்ன? அத்தனடி எனக்கும் புரியல. இந்த போன் வருது. யாரு? யார் இது? கார்த்திக். என்னடி கார்த்திக் போன் பண்றான்? இந்த அவன் எதுக்கு போன் பண்றான்? என்னவா இருக்கு? எடுமா, கால் அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. மாப்ள, சொல்லுங்க மாப்ள. வானதிக்கு கலர் பொடியெல்லாம் வாங்கி வச்சிருந்தால, அது எதையும் தெரியாம கூட டச் பண்ணிடாதீங்க. ஏன் தொடக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீங்க கேக்குறத பார்த்தா அது ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. அப்படி எதுவும் பண்ணல? என்னங்க மாப்ள, நான் எதுக்கு போய் அதெல்லாம் தொட போறேன்? நான் எதுவும் எடுக்கல, சும்மா கேட்டேன். சொல்லுங்க மாப்ள. வேலைக்காக வாங்கி வச்சிருந்த கெமிக்கல் பவுடரு கோலமாவுல தெரியாம கலந்துருச்சு. கெமிக்கலா? அதனால நீங்க வேற யாரும் அதுல தெரியாம கூட கைய வச்சிடாதீங்க. அத வான் பண்றதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். இல்ல. அப்புறம் அது நீங்க லேசா தொட்டா கூட உங்க ஸ்கின்ல ரொம்ப சிவியரா ப்ராப்ளம் ஆயிடும். ஆரம்பத்துல லேசா எரியற மாதிரி தான் இருக்கும், ஆனா போக போக கையில இருக்க ஸ்கின் எல்லாம் உறிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு ஏன் ஸ்கின் கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குங்க. அச்சச்சோ. உங்களுக்கு வார்னிங் கொடுக்க தான் உடனே கால் பண்ண. ஓகே, போய் சீக்கிரமா தூங்குங்க. குட் நைட். ஐயோ, என்னம்மா, எங்களை கோலம் போட வர சொன்னியா இல்ல கொலை பண்ண வர சொன்னியா? ஐயோ மாமி, மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்க. மாமி, கெமிக்கல் கலந்த கோலப்பொடியில அவங்களே கோலம் போட்டுட்டோம், நம்ம போலாம் வாங்கோ. சரிங்க மாமி. வாங்க வாங்க சீக்கிரம். ஐயோ, கையெல்லாம் எரியுதே. வேண்டாம், பணமும் வேண்டாம், எங்களை ஆளவாதீங்க. போகாதீங்க, இருங்க இருங்க, எப்படியாவது கோலத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க மாமி, ப்ளீஸ் ப்ளீஸ். எங்களால இனிமே கோலம் போட முடியாது, நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. நான் வேணா உங்களுக்கு அந்த கெமிக்கல் எல்லாம் போடாத நல்ல கலர் பொடியை கொடுக்குறேன். அதுல என்ன கலந்துருக்கோன்னு யாரு கண்டாங்க? என்ன மாமி இது? நாங்க வரோம். வாங்க மாமி. வேண்டாம் மாமி, ஒண்ணும் ஆகாது, தோல் எல்லாம் உரியாது. எல்லாம் எரியுது. ஐயோ மாமி.
எப்படி நீங்க வானதிக்காக வாங்கின கலர் பொடியில கைய வைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நானே என் கையால அதுல கெமிக்கல் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சேன். இனி எப்படி இந்த போட்டியில கலந்துக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். மா என்னம்மா இதெல்லாம்? தலையெழுத்து வேற என்ன? உன்னை எப்படியாவது இந்த கோலப்பட்டியில ஜெயிக்க வைக்கணும் தான் இதுங்களை கூட்டிட்டு வந்தேன். இதுங்க இப்படி ஓடி போயிடுச்சுங்களே, இப்ப என்ன பண்ண போற? மா கொஞ்சமாவது கோலம் போட தெரிஞ்சது நீ மட்டும்தாம்மா. வேணா நீயே போட்டுற. அட ஏண்டி நீ வேற? அது தெரிஞ்சிருந்தா நான் ஏண்டி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டிட்டு வர போறேன்? சொல்றா பாரு. யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்லம்மா. கொஞ்சம் நீயே வந்து ஆரம்பிச்சிர. சரி போ, போய் கோலப்பொடியெல்லாம் எடுத்துட்டு வா. ஏய் அப்புறம் அவன் கலந்து வச்ச பொடியெல்லாம் எடுத்துட்டு வந்துடாத. நாம வாங்கி வச்ச பொடியை எடுத்துட்டு வா போ. சரி நான் எடுத்துட்டு வரேன். ஆர்த்தி ஒரு வழியா கோலம் போட்டு முடிச்சாச்சு. நல்லா இருக்குல்ல? மா சூப்பரா இருக்குமா. ரியலி வெரி நைஸ். காலையில மட்டும் அத்தை வந்து பார்த்தாங்கன்னு வை, அப்படியே தலை சுத்தி விழுந்துருவாங்க. வேட்டம் வேட்டம். அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோலத்தை போட்டு முடிச்சிருக்கேன். தேங்க்யூம்மா. நீ ஜெயிச்ச போதுண்டி இருக்கு. அம்மாடி வானதி, உங்க அத்தை வர நேரமாச்சுமா, கொஞ்சம் சீக்கிரமா கோலத்த முடியுமா? இது முடிஞ்சதுப்பா. அவளே என்னமோ உருட்டிட்டு இருக்கா. இவருக்கு என்ன வந்தது? வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம. அண்ணி, ஆர்த்தி அண்ணி எல்லாம் கோலம் போட்டு எப்பவோ முடிச்சிட்டாங்க. நீங்க என்ன இவ்வளவு நேரம் கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள கோலத்தை ஃபினிஷ் பண்ணுங்க. இதோ முடிச்சிட்டா ஸ்வேதா. ஒரே நிமிஷம். வானதி ஏதோ பெருசா பிளான் பண்ணி அதை முடிக்க முடியாம மாட்டிக்க போறா. என்ன வானதி, இன்னும் கோலம் போட்டு முடிக்கலையா? முடிச்சிட்டேம்மா. நல்ல ஆளு அண்ணி நீங்க. எங்க டைம்க்குள்ள கோலத்தை முடிப்பீங்களோ முடிக்க மாட்டீங்களோன்னு எங்களை டென்ஷன் ஆக்கிட்டீங்க. சரி, அதான் வானதி முடிச்சிட்டால. ராஜி, அப்படியே 2 கோலத்தையும் பார்த்துட்டு என்ன ரிசல்ட்னு சொல்லு. முதல்ல யாரோட கோலத்தை பார்க்கலாம்? அம்மா, ஆர்த்தி ரொம்ப சீக்கிரமாவே கோலம் போட்டு முடிச்சிட்டா. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. முதல்ல அவங்க கோலத்தை பாத்துருங்க. சரி ஜீவா, பார்க்கலாமா ஆர்த்தி? பாத்துரலாம் அத்தை, வாங்க. சம்பந்தியம்மா பாத்தீங்களா? ஆர்த்தி தாங்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு முன்னாடி ஆர்த்தி போட்ட இந்த கோலம் எவ்வளவு மங்களகரமா எடுப்பா இருக்கு பாத்தீங்களா? நிஜமாவே நீங்க போட்ட கோலம் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அட்ராக்டிவாவும் இருக்கு. இவ்ளோ பெரிய கோலத்தை நீ தனியாவா போட்ட ஆர்த்தி? ஆர்த்தி, உன்னதான் கேக்குறேன். ஆமாத்த, நான் தனியா கஷ்டப்பட்டு இவ்ளோ பெரிய கோலத்தை போட்டிருக்கேன். இவ்ளோ பெரிய கோலத்தை மினிமம் டைம்க்குள்ள, அதுவும் சிங்கிளா போட்டிருக்கிறது பெரிய விஷயம் ஆர்த்தி.
உண்மையிலேயே கோலம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர்த்தி. தேங்க்ஸ் அத்தை. போட்டின்னு வந்தாதான் உன் திறமையெல்லாம் வரிசையா காட்டுவியா ஆர்த்தி? சம்மந்தியம்மா, எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு வரணும் இல்லைங்களா? ஆர்த்திக்கு இப்பதாங்க அந்த நேரம் வந்திருக்கு. ஒரு பக்கம் மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. இன்னும் வானதி போட்டு வச்சிருக்க கோலத்தை பார்க்கவே இல்லையே. அதையும் பார்த்துருவோம். பெத்த புள்ளைய பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷப்படாம அவ கோலத்தை பார்க்கணுமா? என்ன வானதி, உன்னோட கோலத்தையும் பாத்திரலாமா? பாத்துடலாமா?